சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துருக்கேன், அதையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வதக்கந்த ஆற வச்சாச்சு. இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்ச கிரேவி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா தெளிக்கும். தட்டு போட்டு மூடிக்கோங்க. இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த சாப்ஸு, சிக்கன் சாப்ஸ் வந்து ஆப்பத்துக்கு, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.